சிற்றன்பலம் பாலும் தெளிதேனும் பாகும் பருத்தும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாய். எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடை நாயகர் நமது பாண்டிக் பெருமணிநாதர் திருவடிகளையும் எல்லாமல்ல சிவகாமி அம்மையுடன் நமது கூத்த பெருமனுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வழங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய போட்டுதலுக்கும் வணக்கம் குருநாதர் திண்டுக்கல் சிந்தாஜி அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வழங்குகின்றேன். சுவாசிட்டு பாண்டிக் பெருமணிநாதர் அடிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கம். 60லும் காதல் வருமா அப்படிங்கிற தலைப்புல, அதாவது 60 வயசுல காதல் வருமானா 60 வயசுல புதுசா காதலிப்பாங்க அர்த்தம் அல்ல. அது ஒரு பகுதி. 60 வயசுலயும் காதல் வரும். ஆனா அதை சொல்லல. திருமண பொருத்தம் இந்த பாவகங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. முதல் ரெண்டு பாகம் வெளியாயிருச்சு இந்த வீடியோ. 2 பாகத்திலையும் பார்த்திருப்பீங்க. இப்ப இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஒருவருடைய லக்னத்திற்கு இன்னொருடைய லக்னம் எத்தனாவது பாவகமாக வரும் பொழுது அந்த பாவகத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு? இப்போ 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், இந்த பாவகத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு? இந்த பாவகம் லக்னமாக வரும் பொழுது, இது கடைசியா சொல்லுவேன், 6, 8, 12 அறவே ஆகாது. 6, 8, 12 தவிர்த்து ஏக லக்னமா வருது, இல்ல 5வது லக்னமா வருது, இல்ல 9வது லக்னமா வருது, இல்ல 11வது லக்னமா வருது. இந்த லக்னமாக வரும்போது இந்த பாவகங்களுக்குள்ள இத்தனாவது பாவகம் வாழ்க்கை துணை வரும்போது அவங்களுக்கு நட்பு, அன்பு, காதல் எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல 4ஆம் பாவத்துல பாவக்கிரகம் இருக்குது அப்படின்னா இங்க வாழ்க்கை துணையோட கர்மா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். 4ஆம் பாவங்கிறது அவருடைய ஒழுக்கம், தனிமனித ஒழுக்கம். அவர் ஒழுக்கம் இல்லாதவருக்கு அது தப்பா தெரிய போறது இல்லை. ஒரு தினம் ட்ரிங்க் அடிக்கிறான்னா அவனுக்கு அது சுகமா தான் இருக்கும். ஆனா யாருக்கு கஷ்டம்? 4ஆம் பாவகத்துக்கு 7ஆம் பாவமான 10ஆம் பாவம் யாரு? அதாவது ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவகத்திற்கு இது 10ஆம் பாவம் ஆகும். 4ஆம் பாவம், ஒருவருடைய 4ஆம் பாவகம் வாழ்க்கை துணைக்கு 10ஆம் பாவமா வருது. கணக்கு போட்டு பாருங்க. 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவத்தை இருந்தீங்கன்னா 10ஆம் பாவமா வரும். அப்போ வாழ்க்கை துணையோட கர்மா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். வாழ்க்கை துணையோட கர்மா கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது அது அர்த்தம். இப்போ வாழ்க்கை துணை ஒரு நாள் கஷ்டப்பட போறாங்க, அவர் கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போறாங்க. நான் ஆண்களா தான் ட்ரிங்க்ஸ் சொன்னேன். பெண்களா இருந்தா அது வேற வழியில் போகும். சனி ராகு சேர்க்கை 4 இருக்குது. எந்த சுகத்தையும் அங்கிருந்து எடுக்க முடியாது. அந்த பாவம் உள்ள நபருக்கு எந்த சுகத்தையும் எடுக்க முடியாது, எந்த அன்பையும் எடுக்க முடியாது. சுகஸ்தானம் கெட்டு போயிடும். அப்போ இவரோட கர்மா, வாழ்க்கை தன்னோட கர்மா என்ன ஆகும்? கெட்டு போயிடும். இவர் கஷ்டப்படுவார். இதைத்தான் அதுல சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு அந்த ஒவ்வொரு ஜாதகத்துல அந்த பாவகங்கள் எப்படி இருக்கு? அந்த பாவகங்கள் உணர்வு சார்ந்ததா, அறிவு சார்ந்ததா, பொருள் சார்ந்ததா, அல்லது 2ம் கெட்டா இருக்குதா? இது எப்படி இருக்கு? இந்த பாவம் ஒரு லக்னமா வரும்போது எப்படி இருக்கும்? இந்த பாவம் ஒரு லக்னமா வரும்போது எப்படி இருக்கும்? அந்த ஒவ்வொரு பாவகத்தினுடைய விளக்கத்தை கொடுத்துட்டு வர கூர்ந்து கவனிங்க. இறுதியில் உங்களுக்கு அந்த வீடியோ புரியும். தொடர்ந்து பாருங்க. இது 3ஆம் பாவகம். 1, 2 பாவகங்கள் போட்டாச்சு. இது 3ஆம் பாவகம். இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போறது இந்த 3ஆம் பாவத்தை பற்றி பாருங்க. ஒவ்வொரு அதே மாதிரி 4ஆம் பாவகம், 5ஆம் பாவம், 6ஆம் பாவம் தொடர்ந்து வரும். தொடர்ந்து வரக்கூடிய வீடியோ பாருங்க. இதைத்தான் நான் இதுல சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு பாவத்தினுடைய தன்மை பார்த்துட்டே போவோம். அந்த பாவத்தினுடைய தன்மை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இறுதியில சொல்லுவேன், இந்த லக்னங்களுக்கு இந்த பாவகங்கள் சேர்க்கும் போது என்ன ஆகும்? அப்ப அந்த தன்மையை தான் செயல்படும். அந்த தன்மையை தான் செயல்படும். இப்போ 8ஆம் பாவம் 6ஆம் பாவம் என்பது திருமண உறவை பிரிக்கும் பாவம். அப்போ ஒருவர் தன் லக்னத்திற்கு 6வது லக்ன பெண்ணை திருமணம் பண்ணாருன்னா திருமண உறவு ஒட்டாது. 8ஆம் பாவம் அவமானத்தை தரும் பாவகம். அப்ப 8வது லக்ன பெண்ணை திருமணம் பண்ணாருன்னா அவமானமும், சங்கடமும், பேரிழப்பும், நினைத்து கூட பார்க்க முடியாத அவமானத்தை கொடுக்கும் இருக்கு. இதெல்லாம் பார்த்து நீங்க புரிஞ்சு பொருத்தத்தை சேருங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். இப்ப தொடர்ந்து பதிவு கவனிங்க. புரியுதுங்களா? அடுத்தது 6ஆம் பாவகம் சமுதாய அங்கீகாரத்தை தர மறுக்கும் பாவகம், திருமணமாக நிறைவு பெறாமல் தடுக்கும் பாவகம், பகையை ஏற்படுத்தும் பாவகம்.
ஆறாம் பாவகம் சமுதாய அங்கீகாரத்தை தர மறுக்கும் பாவகம். சார் கிளாஸ் எப்படி இருக்கு? புரியுதா? சார் சிறப்பு சார். நந்தகுமார் சார் புரியுதா? புரியுது சார். பாலசுப்ரமணியம் சார், பாலசுப்ரமணியம் சார் புரியுதா? நூர் சார் புரியுதா? ஐயா புரியுது. ஒரே ஒரு டவுட் அதுல வந்து, கேளுங்க சார். நீங்க சொல்ற பாவகத்துல வந்து யா- கிரகம் எதுவும் இல்லைன்னாக்கா எப்படி எடுப்பீங்க? யாரும் இல்லையா நல்லா முக்கியத்துவத்தை இருக்கு எடுத்து சார். சார் நாம சொல்ற பாவகத்துல யாரும் இல்லைன்னா அந்த பாவகாதிபதி எப்படி இருக்காங்க பார்க்கணும். அது யாரும் இல்லாம இருக்கிறது நல்லது, குற்றம் இல்லை. அந்த பாவகாதிபதி எப்படி இருக்காங்க பார்க்கணும். பாவகாதிபதி கெடாம இருந்தாங்கன்னா போதும். பாவகிரகங்களோட சேர்ந்தோ, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ன பாவைகளோட சேர்ந்தோ 6, 8, 12 நீசமோ பகையோ பெற்றுட்டாலோ கெட்டு போயிட்டாங்க அர்த்தம். 6, 8, 12 நீசமோ பகையோ பெற்றுட்டா கெட்டு போயிடுச்சு. 6, 8, 12 ஒரு 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 பலத்தோடு இருக்காங்களா அவங்க கெடல. ஒரு பலத்தோட நட்பு நட்போடு இருக்கிறாங்க, அங்க உச்சம் பெற்று இருக்கிறாங்க, கெடலைன்னு அர்த்தம். என்னங்க அந்த மிச்சதெல்லாம் சொல்லல நீங்க. அந்த திரிகோணம், இந்த 2 செவ்வாய் இருக்கும்போது சொன்னேன். எதாவது சொல்றீங்க? இல்ல 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 இல்ல. இந்த 4 கட்டத்திலயும் அந்த அதாவது எப்படி சொல்றது, திரிகோணம் இல்லாம இந்த இப்ப வந்து மீனத்திலயோ தனுசுலயோ இல்ல வந்து அப்படி இருக்கும்போது அதை எப்படி எடுத்துக்கிறது? புரியல, நீங்க கேட்கறது புரியல எனக்கு. இந்த கேள்வி கொஞ்சம் தெளிவா. இது நான் கேட்கிறேன், திருப்பி கேட்கிறேன், திருப்பி டைம் வரும்போது சசி புரியுதாம்மா? சசி புரியுதாம்மா? எனக்கு கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட், அருமையான சப்ஜெக்ட். அதனால புரியுதான்னு எல்லாத்தையும் கேட்கறேன். ரேவதி புரியுதாம்மா? பேச்சு மூச்சே காணல. ஆரோக்கியஸ்ரீ புரியுதல்ல? நீங்க மெசேஜாவது போடுங்க புரியுது அப்படின்னு, இல்லைன்னா பேச முடியலனா. சசி மேடம் மெசேஜ் போட்டுருக்காங்க சார், புரியலன்ட்டு. சரி. 6ஆம் பாவகம் சமூக அங்கீகாரத்தை தர மறுக்கும் பாவகம். திருமணமாக நிறைவு பெறாமல் தடுக்கும் பாவகம். பகையை ஏற்படுத்தும் பாவகம். திருமண உறவை பிரிக்கும் பாவகம். நண்பர்கள் உறவை பிரிக்கும் பாவகம். சமூக உறவை பிரிக்கும் பாவகம். இப்ப 7 கூட 4 இருந்தா என்ன ஆகும்? கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் தடைப்பட்ட கல்யாணம் தடை விட்டா கூட பரவாயில்ல சார். கல்யாணம் ஆயிடுச்சா? வரும், ஆனா வராது. ஆச்சு, ஆனா ஆகல சார். ஆச்சு, ஆனா ஆகல. ஆகலையா ஆச்சா ஐயா? அதையா ஆச்சு ஆனா ஆகலையா? அது இல்லையா ஆச்சு ஆகல. ஊருக்கு பேருக்கு தாலி கட்டுனியா, ஆனா மனைவியா இருந்து என்னென்ன செய்யணுமோ ஒண்ணுமே செய்யலையா? அதே மாதிரி பொண்ணுங்க சொல்லுவாங்க, தாலி மட்டும் கலந்து தொங்குதியா, ஆனா கணவனா இருந்து என்னென்ன செய்யணுமோ எதுவுமே செய்யலையா? சமூக அங்கீகாரத்தை தர மறுக்கும் பாவகம். சமூகம் இவங்க கணவன் மனைவியாகவும் சமூகத்துல வெற்றி பெற மாட்டாங்க. சமூகம் இவங்களை பெருசா ஒன்றும் போற்றாது, நல்ல தம்பதின்னு போற்றாது. சமூகத்துக்குள்ளே இவங்க வந்து பெரிய அங்கீகாரம் பெற மாட்டாங்க. அதாவது இவங்களுடைய திறமைகள் சமூகத்திலேயே பழிச்சிடாது. சமூக அங்கீகாரம் கொடுக்காது இவங்களுக்கு, ஏதோ ஒரு விதத்தில் தடையாகும். திருமண உறவை பிரிக்கும் பாவகம். இது 8ஆம் பாவகத்திற்கு 11ஆம் பாவகம் என்பதால் 6ஆம் பாவகம் எப்போதுமே 8ஆம் பாவகத்தின் காரகத்துவங்களை நிறைவேற்றும் பாவகம். அதனாலதான் ஒண்ணுங்க, மாம்பிள்ளை கல்யாணம் பண்ணா அடிவிட்டு போயிடும்.
7 கூட 4 7 கூட 4ல இருந்து மாமூலை கல்யாணம் பண்ணிட்டானா தோசம் பூரா அடிவிட்டு போகுது. யாரெல்லாம் 7 கூட 4 இருக்காங்களோ மாமூலை கல்யாணம் பண்ணிக்கங்க. இல்லைன்னா தூய் போய் கல்யாணம் பண்ணிக்கங்க, தப்பே இல்லை. மாமன் ஒண்ணு கொடுக்கலன்னா தூக்கிட்டு போயிருக்க. தாய்மாமன் மகளை திருமணம் செய்து கொண்டால் அவன் வாழ்க்கை முன்னேறிடும். இப்படிலாம் ஒரு ஐடியா சொல்லி தராரா குருன்னு நினைக்கூடாது. சுப்பிரமணியம் சார், நம்ம எல்லாமே கல்யாணம் ஆனவங்க தான், யாரும் தூக்கிட்டு போக போறது. சார் இது சிறப்பு சார், சிறப்பு. அதனாலதான் தைரியமா சொல்றேன். இதே கல்யாணம் ஆகாத பசங்க இருந்தாங்கன்னா சொல்ல மாட்டேன். உடனே மாமன் வீட்டுக்கு போயிடுவாங்க. குருநாதர் சொல்லிட்டாரு பண்ணக்கூடியான்னு. இந்த பாவகம் 8ஆம் பாவகத்திற்கு 11ஆம் பாவமா வருவதால் 8ஆம் பாவகத்தின் காரகத்துவம் அனைத்தும் நிறைவேற்றும் பாவகம், வீட்டை விட்டு ஓடி போகும் பாவகம். அதாவது 5, 7, 11 சம்பந்தப்பட்டு அதோடு 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்டாலோ 6ஆம் பாவம் சம்பந்தப்பட்டாலோ வீட்டு விட்டு வெளியே போய், அதாவது வீட்டுக்கு சொல்லாம வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, காதலிப்பாங்க. அவனுக்கு குடும்பம் அங்கேயே இருக்குன்னா கிளம்பிடுவாங்க. 5, 7, 11 சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் கூட 8ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ சம்பந்தப்பட்டுட்டாருன்னா வீட்டு விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. சார் நண்பர்கள் வகையில் எப்படி சார்? நண்பர் வகையில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. இவங்களுக்கு அவங்கள பிடிக்கும், அவங்களுக்கு இவங்கள பிடிக்கும். ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா வீட்டுக்காரி சோறு விட மாட்டான். என் ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு சோறு ஓடுனா, உனக்கே ஓடுறது வெட்டி, உன் ஃப்ரெண்டுக்கு வேற ஓடணுமாங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வீடு வரையில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. தனிப்பட்ட முறையில் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லா பக்கம் சுத்துவாங்க, போவாங்க, வருவாங்க எல்லாம். அந்த வீட்டுக்குள்ள சில கஷ்டங்கள் கொடுக்கும். குடும்ப நண்பர்களாக இருக்க முடியாம தருக்கும். குடும்ப நண்பர்களாக இருக்க முடியாம தருக்கும். புரியுதா சார்? சார் சிறப்பு சார், சிறப்பு. அதான் 6ஆம் பாவத்தை குறிச்சிட்டீங்களா? 7ஆம் பாவகம் ஜாதகருக்கு சமூக அங்கீகாரத்தை பெற்றும் தரும் பாவகம், திருமணம் என்னும் ஒப்பந்தத்தை காட்டுகின்ற பாவகம். 7ஆம் பாவகம் லக்ன பாவகத்துக்கு நேர் எதிரே 180 டிகிரியில் இருக்கும் பாவகம் என்பதால் லக்னத்தை செயல்பட வைக்கும் பாவகம், தனக்காக லக்னத்தை செயல்பட வைக்கும் பாவகம், லக்னம் என்ற நபருக்கு மயக்கத்தை தருகின்ற பாவகம். 7ஆம் பாவம் சரியா இருந்தா தான் மயங்குவான். இங்க கணவனுடைய முகத்தை பார்த்து மனைவினுடைய முகத்தை பார்த்து ஒருத்தர் மயங்குறானா, இங்க 7ஆம் பாவம் சரியா இருக்கணும். மயக்கத்தை தருகின்ற பாவகம். பொட்டி பாம்பா ஆயிட்டா ஐயா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஜங்கு பொங்குன்னு குச்சிக்கிட்டு ஐயா, இப்ப பொட்டி பாம்பா ஆயிட்டா ஐயா. என்னதான் மண்ணினாலோ அப்படின்னு அம்மா சொல்லும். என்ன வந்தது சார். நானே இதே செக்கில் தான் மாவாட்டினேன். ஒரு நாள் என்ன சொல்றது, அந்த மாவு குண்டா எடுத்தாட அந்த மீனா கூட எடுத்தாந்து கொடுக்க மாட்டான். இன்னைக்கு பொண்டாட்டிக்கு போய் மாவு தள்ளி விடுறான் ஐயா அப்படின்னு அம்மா சொல்லும். ஆச்சா, கிரைண்டர் வாங்கிட்டு வந்து விட்டான் ஐயா. நானும் எவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன், கிளவி மாவாட்டையில இவனை வந்து சொல்லல. இப்ப இந்த புள்ள மாவாட்டுறது இவனுக்கு வந்து அவ்வளவு இதா தெரியுது, கஷ்டமா தெரியுது. பொண்டாட்டி கிரைண்டர் வாங்கி கொடுத்துட்டா ஐயா அப்படின்னு சொல்லும். ஆச்சுங்களா? இதுவரையிலும் எனத்தை பண்ணி வச்சாலும் அவங்க அப்பாவை கூட வைக்க மாட்டான், பூரா சாப்பிட்டு போயிடுவான் ஐயா. இப்போ வீட்டுக்கு சொல்லுங்க சார், பொண்டாட்டிக்கு கிரைண்டர், ஏன் சிலையில கல்லு. இப்போ வீட்டுக்காரிக்கு வேணும்ட்டு பாதியை நல்ல நல்லதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போறானையா. அம்மா பெத்தவ, அம்மா சாப்பிட்டியானோட கேட்க மாட்டான் என்கிட்ட. எதை கொடுத்தாலும் வாங்கி முழுசும் சாப்பிட்டு போயிடுவான். இப்படி எல்லாம் பேசுவாங்க. இந்த அம்மா அப்படி பேசுறதுதான் தப்பு. பயம் கொடுக்காத தப்பு இல்லை, பயம் கேட்காத தப்பு இல்லை. ஏன்னு கேளுங்க, தர்மசாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஏமா நீ மருமகளா வரும்போது 9 வருஷம் அதைத்தானே பண்ண,
நீ மருமகளா வரும்போது பொடுகுட்டுக்காரன் அத்தான இல்லையா? இப்ப எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் அதுவரையில கல்யாணத்தை வரையில் அன்பை உள்வாங்குகின்றார்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அன்பை கொடுக்க பழகிறாங்க. கல்யாணத்து வரையிலும் அன்பை உள்வாங்கிய உயிர் ஒரு ஆத்மா அன்பை கொடுக்கின்றது எப்பனா தனக்கென்று ஒரு மனைவி தனக்கென்று ஒரு கணவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அன்பை கொடுத்து பழகிறார்கள். கல்யாணத்து வரையில அவன் கேட்க மாட்டான். அன்பை தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் உறவினரிடத்திலும் இருந்து அன்பை உள்வாங்குகின்ற தன்மை அவனுக்கு. அன்பை கொடுக்கின்ற தன்மை எப்போ வருதுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வருது. அந்த அன்பு மொல்லமாக மொல்லமாக மனைவிக்கு கொடுத்து, அப்புறம் இருவருக்கும் பிறக்கும் குழந்தைக்கு கொடுத்து, அப்புறம் உறவினர்களுக்கு கொடுத்து, அப்புறம் தன்னில் சம்பந்தமில்லாத சமூகத்துக்கு கொடுத்து அன்பு அருளாக மாறுகின்றது. இதைத்தான் நம்முடைய திருக்குறள் சொல்லுது. சரியாத்தான் வாழ்ந்திருக்கிறான். இந்த அம்மாக்கள் வந்து உன் புருஷன் உனக்கு கொடுக்கல நல்லா இருந்தது, ஆனா உன் பையன் கொடுத்தா தப்பு, மருமகளுக்கு கொடுத்தா தப்பு. இதுதான் தர்மசாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது. நான் உங்களுக்கு வந்து ஜோதிடம் மட்டும் சொல்லித் தரல, தர்மத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சுப்பிரமணிய சார், சார் மிகச் சிறப்பு சார், மிகச்சிறப்பு. பெத்தவங்க சந்தோஷப்படணும். என் பையன் அன்பை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான், இன்னொரு பிள்ளைக்கு அன்பை காட்ட ஆரம்பிச்சுட்டான். இதுவரையில எதா இருந்தாலும் வாங்கினவன் இப்ப திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறான், சரியாத்தான் போயிட்டு இருக்கான்னு பெத்தவங்க பாராட்டணும். பெத்தவங்க மதிக்கணும் அந்த அன்பை. என்ன கேட்கவே இல்லை, வீட்டுக்காரி மட்டும் போய் கேட்கறான் நினைக்க கூடாது. கல்யாணத்தை வரல அன்பை உள்வாங்குகின்ற தன்மை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அன்பை கொடுக்கின்ற தன்மைக்கு அவன் போறான். ஜாதகருக்கு சமுதாய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் பாவகம். இது திருமணம் என்னும் ஒப்பந்தத்தை காட்டுகின்ற பாவகம். லக்கண பாவகத்துக்கு நேர் எதிரே 180 டிகிரியில் இருப்பதால் லக்கணத்தை செயல்பட வைக்கும் பாவகம். தனக்காக லக்கணத்தை செயல்பட வைக்கும் பாவகம். லக்கணம் என்ற நபருக்கு மயக்கத்தை தருகின்ற பாவகம். அது என்ன மயக்கத்தை தருகின்ற பாவகம்? அதுவரை அவன் பொருள் தேட மாட்டான் சார். தேடினாலும் ஊதாரித்தனமா செலவு பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை மமகாரம் ஏற்பட்டு, லக்னம் என்பது அகங்காரம். லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் மமகாரம். லக்னம் என்பது அகங்காரம், லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் மமகாரம். தனக்கென்று ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இவள் என்னுடையவள், இது என் சொத்து, இது நான் சம்பாதித்தது, இது என்னுடைய டிவி, இது நான் வாங்கினது, இது என்னுடைய தோட்டம், இது என்னுடைய வீடு என்று ஒரு பொருளின் மீதும் மமகாரம் ஏற்படுகின்றது. மமகாரம் என்பது என்னுடையது என்பது மமகாரம், நான் என்பது அகங்காரம். மமகாரத்துக்கு சுக்கிரன் காரகம், அகங்காரத்துக்கு செவ்வாய் காரகம். சித்தாந்த ஜோதிடம். சிறப்பு சார், சிறப்பு சார். அப்ப சுக்கிரன் கெட்ட வேணும்னுவா எந்த பொருளையும் வச்சு பிழைக்க முடியாது. சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா மமகாரம் அவங்கள்ட்ட, மமகாரம் பெருசா இருக்காது, யாரு கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவான். அவன் என்னோடையும் சம்பாதிச்சு சேர்த்து வைக்க மாட்டான். யாருக்கெல்லாம் சுக்கிரன் கெட்டு இருக்குதோ அவன் வசதி வாய்ப்போடு வாழ முடியும். அவன் ஒரு பொருளை எப்படி உருப்படியா சேர்த்து வைப்பான். 7ஆம் யாருக்கு கெட்டு இருக்குதோ அவன் பொருள் தேடி சேர்த்து வைக்க முடியாது. சேர்த்து வச்சாலும் அது பிரயோஜனமா படுத்த மாட்டான். அதை வந்து ஒரு தன்னுடைய வாரிசுக்கு, தன்னுடைய வம்சத்துக்கு பிரயோஜனம் கொடுக்குற மாதிரி அவனால பண்ண முடியாது. ஒண்ணு குரங்குட்டி மாதிரி தானே வச்சுட்டு வந்திருப்பான், கடைசி வரல அது எதுக்குமே பயன்படாது. இந்த நாய் முழு தேங்காய் ஊட்டிட்டு தெரியும் பாருங்க, அப்படித்தான் அவன் வாழ்வான். அவன் தேடிய பொருளால் தன் குடும்பமும் தன்னுடைய வம்சமும் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கும். 7ஆம் பாவம் யாருக்கெல்லாம் கெட்டுக்குள்ள பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்திலாம் பாருங்க. அன்போடு கணவன் மனைவி வாழ்ந்து அருளோடு பொருள் தேடிய குடும்பம், அந்த பொருளை வைத்து அவனுடைய வம்சமும் அவனுடைய குழந்தைகளும் சந்தோஷமாக வாழ்வாங்க. அன்பு இல்லாமல் என்ன பொருளை தேடி ஒரு 7ஆம் பாவம் கெட்டு போய் ஒரு பொருளை தேடி வச்சிருக்கான்னா அந்த பொருளை கடைசி வரை தன் குழந்தைக்காவது உருப்படியா கொடுப்பானா, அதையும் கொடுக்க மாட்டான். சார் முதல்ல அவரே அனுபவிக்க முடியாது இல்ல சார்? ஆமா சார், அதான் முழு தேங்காயை வச்சு விட்டுட்டே தெரியணும். வைக்க போற நாய் மாற, வைக்க போற நாயை கட்டி போட்டா என்ன பண்ணும்? மாட்டையும் நீங்க கூடாது, வல்லு நுழைச்சிட்டு இருக்கும்.
தானும் நீங்காது. அப்ப 7ஆம் பாவகம் அவ்வளவு முக்கியம். யாருக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்குதோ அங்கதான் அன்பு மனைவி மேல் வந்து, வாழ்க்கை துணை மேல் வந்து, அன்பு குழந்தைகள் மேல் வந்து, அன்பு உறவினர்கள் மேல் வந்து, அன்பு சமூகத்தின் மேல் வந்து, அன்பு சமுதாயத்தின் மேல் வந்து அருளாகும். உயிர்கள் மேல் வரும். எல்லா உயிர்கள் மேலே வரும் அன்பு. எல்லா உயிர்கள் மேல வரும்போது அன்பு அருளாகும். அன்பு அருளாகின்ற போது இங்கதான் சார் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். சிற்றின்பமே பேரின்பத்திற்கு முதல் படின்னு சொல்லுவோம்ல சுப்பிரமணிய ஆமா சார், ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். ஒருவன் இல்லற பந்தத்தில், காமத்தில், தாம்பத்தியத்தில் தன் வாழ்க்கை துணையோடு வாழ்கின்ற வாழ்க்கையில் நிறைவடையாத மனிதன் ஆன்மீகத்துக்குள்ள போய் பெருசா ஜெயிக்க முடியாது. அவன் முக்தி அடைய முடியாது. அவனுக்கு முக்தியே கிடையாது. ரிஜெக்ட். அவன் அதுக்கு தகுதியற்றவன். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் அன்பு மனைவி மீது காதலாக காமமாக வருகின்றது, குழந்தை மீது காதலாக வருகின்றது, உறவினர் மீது காதலாக வருகின்றது, சமூகத்தின் மீது காதலாக வருகின்றது. சமூகத்தின் மேல் வந்த காதல் அனைத்து உயிர்கள் மேலும் காதலாக வரும்போது அன்பு அருளாகின்றது. எப்போது தன் பொருளை தன் குழந்தைக்கு, அது ஒரு பொருளை வந்து நான் சுப்பிரமணிய சார்ட்ட போய் அவர் வீட்டுல முக்கியமா இருக்கிற ஒரு பொருள், அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருள் நான் கேட்டா யோசிப்பார். குருகெல்லாம் கொடுப்பாரு, நான் அதுதான் சொல்ல, இருந்தாலும் யோசிப்பார். ஆனா பையன் வந்து அப்பா எனக்கு இது வேணும்ப்பா எடுத்துட்டு போறேன்னா ஒண்ணும் பேச மாட்டாரு. அப்பா எனக்கு வேணும்ப்பா எடுத்துட்டு போறேன்னா ஒரு பையன் கேட்டாருன்னா கொடுப்பார். அங்கே தன் பொருளை தன்னுடைய பின்பமாகவே தன்னுடைய ஒரு பிரதியாக தன் மகனை நினைக்கிறார். மகனுக்கு கொடுக்கறதுக்கு நினைக்க மாட்டார். அப்போ தன் மனைவி கேட்டா கொடுப்பாரு, தன் மகன் கேட்டா கொடுப்பாரு, தன் மகன் இன்னும் கொஞ்சம் அன்பு விருத்தியாகும் போது தன் உறவினருக்கு கேட்கும்போது கொடுப்பாரு. தன் இன்னும் கொஞ்சம் அன்பு விருத்தியாகும் போது இந்த தனக்கென்று முதல் வைத்துக் கொள்ள வைப்பதும் சுக்கிரன் தான். அந்த அன்பு விருத்தியாக எல்லார் மேலும் காதல் வர 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 எல்லாருக்கும் கொடுப்பதும் சுக்கிரன் தான். அது எல்லாருக்கும் கொடுத்து கடைசியில என்னாங்கன்னு கேட்டீங்கன்னா அன்பு அருளாக மாறும். அருளாக மாறும்போது எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த உயிருக்கு தன் பொருளை கொடுக்கின்ற நிலை வரும். தன் பொருளை கொடுக்கின்ற நிலை வரும் பொழுது அன்பு அருளாக வரும். அன்பு அருளாக வரும்போது அப்படியே சுக்கிரன் என்ற மமகாரம் பழுத்து அப்படியே அது 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 என்ன சொல்றது, பழுத்து அது பழுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அதனுடைய பயனை கொடுத்து விட்டு அது மறைஞ்சிரும். குருவாக மாறிடும் சார். மாறிடுவார், மறைஞ்சிரும். ஏன்னா 7ஆம் பாவகத்திற்கு 3ஆம் பாவகம் எது சார்? துலாத்திற்கு 3ஆம் பாவகம் குரு தனுசு. தனுசு காலபுருஷனுக்கு எத்தனாம் பாவம் சார்? 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் எனத்தை குறிக்கிற பாவம் சார். தர்மத்தையும் முக்தியையும் உயர்ந்த ஆன்மீகத்தையும் ஈதலையும் ஈகை குணத்தையும் கொடுக்கின்ற பாவமா? ஆமா சார், ஆமா சார். அப்போ 7ஆம் பாவகத்தினுடைய வெற்றி எங்க இருக்குதுன்னா தனுசு ஆகிய 9ஆம் பாவகத்தில் இருக்கின்றது. 7ஆம் பாவகத்தினுடைய வெற்றி தனுசு ஆகிய 9ஆம் பாவகம், 3ஆம் பாவம் தான் முயற்சி ஸ்தானம். அப்படியே அன்பு கன்வெர்ட் ஆகி அருளாக மாறிவிடும். அப்போ 7ஆம் பாவம் ஒருத்தருக்கு கிடக்கூடாது. 7ஆம் பாவம் கெட்டுச்சுன்னா டோட்டலா அவங்க ஒரு பெரிய வாழ்க்கைக்குள்ள போக முடியாது என்பதை புரிஞ்சுக்குங்க. 7ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். காதலை வெற்றி பெற வைக்கும் பாவகம். ஏனெனில் 5ஆம் பாவகத்திற்கு இது 3ஆம் பாவகம். நீங்க 9ஆம் பாவத்தை மறந்துடுங்க, அது நான் ஒரு பேச்சுக்காக சொன்னேன், ஃப்ளோவுக்காக சொன்னேன். காதலை வெற்றி பெற வைக்கின்ற பாவகம் 5ஆம் பாவகத்திற்கு 3ஆம் பாவகம் இது. 11ஆம் பாவகத்திற்கு 9ஆம் பாவகம் இது. தனிமனித ஆசைகள் அனைத்தையும் சமூக அங்கீகாரத்துடன் 11ஆம் பாவம் தான் நம்முடைய ஆசை, நம்முடைய ஆசைகள், எண்ணங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி அடையணும்னு ஆசைப்படுறது அத்தனையும் ஒரு மனிதனுடைய ஆசை நிறைவேறும் பாவகம் 11ஆம் பாவகம். ஆனால் அந்த 11ஆம் பாவகத்திற்கு 9ஆம் பாவகமாக வருவதால் இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ஒன்னும் குழப்பமில்ல, பொறுமையா ஸ்லைடு நகர்த்துறேன். 11ஆம் பாவகத்திற்கு 9ஆம் பாவகம் சார். மேச லக்னம்னு எடுத்துக்கங்க. லக்னத்திற்கு 7ஆம் பாவம் துலாம். இப்போ அந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவம் கும்பம். கும்பத்துக்கு 7ஆம் பாவம் எத்தனாம் பாவகம்? துலாம்.
சாத்தியம். அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, 7ஆம் பாவம் என்ன சொல்லுது அப்படின்னா, 7ஆம் பாவம் ஒருத்தனுக்கு நல்லா இருந்ததுன்னா அவன் அனுபவிக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தையும் சமூக அங்கீகாரத்துடன் அனுபவிப்பான் கௌரவமாக. இல்லைன்னா அப்புறம் மறைவா போய் ஏதாவது அனுபவிச்சு தர வேண்டியதான். சமூக அங்கீகரிக்க சமூக குற்றம் 7ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா அப்புறம் என்ன சார் பண்ணும் சார், நீங்களே புரிஞ்சுக்கங்க நான் என்னத்த சொல்றது. 7ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா ஏழாம் பாவம் கிட்ட ஜெயலலிதா மாதிரி சார். சமூக குறை சொல்லத்தான். அப்புறம் நான் அந்த உயிர் ஒரு ஆசையை அனுபவிச்சுதான் நான் அவனு அந்த உயிர் எங்க போவனு சமூகம் குறை சொல்லத்தான். ஐயோ ஊருக்கு இருக்கிற சித்தப்பன் குறை சொல்லுவேன், பெரியப்பன் குறை சொல்லுவேன், மாமன் குறை சொல்லுவேன், மச்சான் குறை சொல்லுவான் இல்லாம எங்காவது மறைபொருளா போய் ஒரு இன்பத்தை அனுபவிச்சு தர வேண்டியதான். வேற வழி இல்லை. அந்த உயிருக்கும் பசிக்கும் இல்ல, அந்த உயிரும் இன்பத்தை அனுபவிக்கணும் இல்ல. இவனுக்கு நேரடியே கிடைக்காது. சமூக குணத்தை தான் சொல்லிட்டு போறேன், நீ வாழ்ந்துட்டு போ. அமைதியா கொண்டு இருக்காரு 100 சார். என்னன்னே தெரியலையே, புரியாம வந்திருக்காரா புரிஞ்சு வந்திருக்காரா? இன்னைக்கு நிறைய சொல்றீங்க ஐயா, நிறைய சிறப்பா இருக்கு. 100 சார் வந்து அப்படியே புரிஞ்சு உள் வாங்கி மெய் மருந்து உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். கரெக்டா சார்? நிறைய ஆமாமா சரியா சொல்றீங்க சுப்பிரமணியம் சார். நன்றி சார். சும்மா சொன்ன சார், தப்பா நினைக்கிறேன். இல்ல ஆரம்பத்துல ஏழை மட்டும்தான் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இப்படி சுத்திட்டு வரும்போது இது புது ஆரம்பத்தான் பாத்தீங்கன்னா எல்லா பாத்து எடுத்துட்டு வர, கடைசியில பார்த்தா எல்லா பாவம் முக்கியம் பாருங்க. ஆமாமா. அடுத்தது 8ஆம் பாவம் சார். இதெல்லாம் எதுக்கு சொல்லித்தரேன்னா 6, 8, 12 ஏன் லக்னங்களை பொருத்த வேண்டாங்கிறது என்னுடைய மெயின் கான்செப்ட். ஆனா அந்த மெயின் கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எல்லா பாவகத்தினுடைய தன்மைகளை புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்லித்தரேன். புரியுதா சார்? 6, 8, 12 ஏன் சேர்த்தக்கூடாதுங்கிறது தலைப்பு. லக்ன பொருத்தம் எப்படி பார்க்கணுங்கிறது தான் தலைப்பு. ஆனா லக்ன பொருத்தம் எப்படி பார்க்கணும்னா அதாவது சார் அதனுடைய எல்லா பாவகத்தினுடைய தன்மைகளையும் சார் ஒரு 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 கல்யாணத்துக்கு போறீங்க, அங்க வந்து ஒரு 22 வகையான சாப்பாடு பரிமாறப்பட்டுள்ளது. இதுல பபேசிஸ்ல வச்சிருக்காங்க. இந்த 22 வகையான சாப்பாட்டினுடைய ருசிகளும் தெரிந்தால்தான் உங்களுக்கு எது ருசிக்கும் உங்களுக்கு எது ருசிக்காதுன்னு நீங்க முடிவு பண்ண முடியும். 22 வகையான சாப்பாட்டுல எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக நான் ஒரு சாப்பாட்டை வந்து வேணாம்னு சொன்னா நீங்க அதை கேட்க முடியாது. அப்போ 22 வகையான சாப்பாட்டுல எந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஏற்கனவே 22 வகையான சாப்பாட்டினுடைய காரகத்துவங்களை நீங்கள் உணர்ந்து நிற்கணும். உண்மை இல்லையா சார்? உண்மை சார், உண்மை சார், உண்மை சார். அப்போ 12 பாவங்களுடைய தன்மைகளையும் நீங்கள் புரிஞ்சிட்டா மட்டும்தான் ஏன் 6, 8, 12 சேர்க்க கூடாது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்க மற்ற எங்க போய் படிச்சீங்கனாலும் நான் தான் சொல்றேன், நம்முடைய இந்த 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 சிஸ்டத்தை தவிர MSS அஸ்ட்ரோ அகாடமி தவிர நீங்க எங்க வேணாலும் போய் படிச்சு பாருங்க. 6, 8, 12 சேர்க்கக்கூடாதுங்கிற ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கணும் ஒழிஞ்சு இந்த 12 தன்மைகளையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு பொக்கிசமே. இதை வச்சுட்டு தான் மேல பணம் சம்பாதிக்கிறது, மேல அவங்களுடைய அகாடமி விருத்தி பண்றதுக்கும் பார்ப்பாங்க. ஆனா நம்முடைய அகாடமியை பொறுத்தவரையிலும் எங்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கையில அவ்வளவுதான். அது 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 என்ன ஒரு இதுக்காக கொடுக்கறதுனா தெரியுமா சார்? என்னுடைய குரு எனக்கு ஒன்று சொன்னார் சார். யார் ஒருவன் ஆசானாக இருந்து இந்த ஜென்மத்தில் தனக்கு தெரிந்த வித்தைகள் அனைத்தையும் ஒளிவு மறைவில்லாமல் ஒரு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறானோ அந்த குரு அடுத்த பிறவியில் ஹம்ச யோகம் என்ற மிகப்பெரிய யோகத்தோடு பிறப்பான். அந்த மிகப்பெரிய யோகம் என்பது குரு லக்னாதிபதியாகி லக்னத்திலே ஆட்சியோ இல்ல குரு லக்னத்திற்கு யோகராகி லக்னத்தில் உச்சமோ பெற்று புகழோடு வாழ்வான். இதுதான் சார் யோகம். ஒரு ஆசான் தனக்கு தெரிந்த கல்வியை மறைத்தால் என்ன பாவம் கேட்டீங்கன்னா, எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அவனை யாருமே ஏத்துக்காம அவனை உதறி தள்ளுறாங்க இல்லைங்க. அவனோட திறமைகள் பழிச்சிடப்போ நீ முன்னோட எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு தூக்கிடுறாங்க இல்லைங்க. அந்த பாவத்தை செய்து அடுத்த பிறவியில் திறமை இருந்தும் வெற்று மனிதனாக வாழ்வான். இதுதான் அதுக்குண்டான பாவம். அது தெரியாம எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. தனக்கு தெரிந்த வித்தையை தன் மாணவர்கள் நம்பி வர்றாங்க. இந்த குருட்ட போய் ஏதாவது கத்துக்கலாம், இந்த குருட்ட போய் நம்ம ஜெயிச்சிடலாம். நீ எவ்வளவு வேணாலும் ஃபீஸ் வாங்கிக்கோ, தப்பு இல்லை. ஃபீஸ் முடிஞ்சா கட்டுறாங்க, முடியலன்னா உங்களுக்கு சேர போறது இல்லை.
ஆனா ஃபீஸை வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வித்தைகளை சொல்லிக் கொடுக்காம விட்டுறாங்க. இந்த தர்மத்தை நான் படிச்சவனால, எனக்கு என் குரு அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தனால நான் அப்படி இருக்கேன், அவ்வளவுதான். உண்மை சார், உண்மை சார், உண்மை சார். 8ஆம் பாவகம். நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். நாளைக்கு நீங்களும் ஒரு பெரிய ஆசிரியர்களா வரலாம், ஜோதிட ஆசிரியர்களா வரலாம். நாளைக்கு 100 சார் பெரிய கிளாஸ் எடுக்கலாம், அந்த அளவுக்கு வளரலாம். கட்டாயம் வளருவீங்க, குருவோட ஆசீர்வாதம் உண்டு. நீங்களும் என்ன மாதிரிதான் இருக்கணும். எதுக்குன்னா, நம்ம அடுத்த பிறவிக்கு சார் நீங்க கொடுக்க கொடுக்க உங்ககிட்ட வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம அடுத்த பிறவிக்கு கர்மாவை தேடிட்டு போயிடக்கூடாது. நம்ம இந்த பிறவி எப்பவுமே நல்லா இருக்கணும் சார். நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நம்ம எப்பவுமே நல்லா இருக்கணும். நம்ம வம்சம் எப்பவுமே நல்லா இருக்கணும். நம்ம குடும்பம் எப்பவுமே நல்லா இருக்கணும். அதான் 8ஆம் பாவகம் என்பது. சசி புரியுதாமா? எல்லாத்துக்கும் புரியுதா? பாலசுப்ரமணிய சார், ரேவதி புரியுதாமா? 8ஆம் பாவகம் என்பது. ஐயா புரியுதுங்க ஐயா. சரிங்க சார். ஏதாவது புரியல, குழப்பமா இருந்ததுன்னா, ஏன்னா இது பாவகங்களை கணக்கிடுவது, உள்ளுக்குள்ள பாவகங்களை ஒரு பாவகத்திற்கு ஒரு பாவகத்தை போட்டு கணக்கிடுவது. இதுல ஏதாவது குழப்பம் இருந்தா டக்குன்னு அங்கேயே ஒரு கேள்வி ஒரு சிக்னல் போடுங்க. நான் தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8ஆம் பாவகம் என்பது லக்னத்திற்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவமானத்தையும் பேரிழப்பையும் பிரச்சனைகளையும் உருவாக்கும் பாவகம். சார் இப்ப 8ஆம் பாவம் யோகத்தையே செய்யாதா? செய்யும். 6 கூட 8 இப்பதான் முதல்ல சொன்னாரு சுப்பிரமணிய சார். 8ஆம் பாவம் எப்போ யோகமா மாறும்? 6 வருடோட சம்மந்தப்படும் போது 8ஆம் பாவம் யோகமா மாறிடும். 6 கூட 12 கூட 8ல வந்துடும் வச்சுக்கோங்க. 6, 8, 12 கோடி இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. விபரீத ராஜயோகம். அங்கேயே அப்படி மாத்தி போடுங்க பிளாட்டை. லக்னம் என்ற பாவகத்துக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு யோகத்தையும் செல்வத்தையும் புகழையும் கொடுத்து விடும். அப்படியே பிளாட்டை மாத்தி போடுங்க. உண்மை சார், உண்மை. அப்படியே தோசை திருப்பி போட்டீங்கன்னா பலன் வந்துடும். லக்னம் என்ற பாவகத்துக்கு இப்ப நம்ம இவரோட ஜாதகம், நம்ம அண்ணாமலைஜியோட ஜாதகம், விபரீத ராஜ்யோட ஜாதகம். அவரு இப்ப எத்தனையோ அவமானத்தை படுறாரு. ஆனா ஒரு காலத்துல பாருங்க, மிகப்பெரிய புகழையும் திருப்பி கொடுத்துரும் திசை வரையில். அவர் தனிப்பட்ட, அதாவது அவர் பிஜேபியில் இருந்தாலோ இல்ல தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பிச்சாலோ எப்படி இருந்தாலோ, ஆனா அவருக்கென்று ஒரு புகழ் அவருக்கு வரும். அவருக்கென்று ஒரு மேடையை அவர் பிடிப்பார். இந்திரா காந்தி அப்படிதானே சார்? விபரீத ராஜ்யோகம் அடிபட்டு மறுபடியும் இந்திரா காந்தி அவங்களும் அப்படிதானே சார்? ஆமா ஆமா, விபரீத ராஜ்யோகம் கொடுத்துரும். விபரீத ராஜ்யோகம் என்னன்னா, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவமானத்தையும் சங்கடத்தையும் பட்டு மறுபடியும் மேல வருவாங்க. அதுதான். ஆனா திருமண பொருத்தத்துல 8ஆம் பாவத்தை இணைக்கக்கூடாது. 8ஆம் பாவத்தை இணைச்சா என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, லக்னத்திற்கு நினைத்து, அது நான் பின்னாடி சொல்லுவேன், அது தனியா ஷார்ட் போட்டிருக்கேன்னு சொல்றேன். லக்னத்திற்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவமானத்தையும் பேரிழப்பையும் பிரச்சனைகளையும் உருவாக்கும் பாவகம் என்பதால் வம்பு, வழக்கு, அவமானம், மரணத்திற்கு சமமான கண்டங்களை சொல்லும் பாவகம். ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சீரழிக்கும் பாவகம். ஏனெனில் 9ஆம் பாவகத்திற்கு 12ஆம் பாவகமாக வருவதால் வீட்டை விட்டு ஓடிப்போகுதல், பொருளுடன் ஓடிப்போகுதல், தரத்திற்கு குறைவான சேர்க்கை ஏற்படுதல், இழப்புகளை சந்தித்தல் குறிக்கின்ற பாவகம். ஜாதகரின் திருமணத்தின் மூலம் ஏதாவது ஒரு வகையில் முழுக்க காலம் முழுக்க நிரந்தரமான எதிர்ப்பையும் சமூக அங்கீகார இழப்பையும் ஏற்படுத்தும் பாவகம். 5ஆம் பாவகம் 8ஆம் பாவகத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது 5ஆம் பாவகம் 8ஆம் பாவகத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது லக்னத்திற்கு தான் 8ஆம் பாவகம் என்பதால் 5ஆம் பாவத்தின் காரகத்துவங்கள் மூலம் ஜாதகருக்கு தீராத அவமானத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். 5, 8 சம்பந்தப்படும் பொழுது லக்ன பாவகத்துக்கு அது 8ஆம் பாவம் அப்படிங்கிறதுனால காலம் முழுக்க 5, 8 சம்பந்தப்பட்டு நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க காதல் திருமணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகர் காலம் முழுக்க அந்த காதல் திருமணத்தால் ஏதாவது ஒரு சங்கடத்தையும் அவமானத்தையும் இவர் அனுபவிப்பார். தெரியாம கூட வாழலாம். ஆனா கஷ்டத்தையும் அவமானத்தையும் பற்றி அவங்களும் ஏதோ ஒரு வகையில இருந்தும் பிரிந்து வாழ்வார்கள். இப்படி சொல்றது. பிரிஞ்சாத்தான் இவங்களுக்கு இதை கொடுக்கும், ஒரு ஒற்றுமை கொடுக்கும். வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கும்.
நான் இல்லை ஒரே பேருக்கு தான் நான் வாழ்வு அப்படின்னாங்கன்னா அங்க பிரச்சனை தான் கொடுக்கும். அங்க வந்து சண்டை, சச்சரவு, அவமானம், பிரச்சனைகள், சங்கடங்கள் கொடுத்து உயிருக்கு கூட ஒரு சின்ன சின்ன ஆபத்து கொடுத்துரும். ஆனா பிரிஞ்சு வாழ்ந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பிரிஞ்சு வாழ்றதுன்னா ஏதாவது ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பக்கம் வேலை செய்யறாங்க, இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க, அப்படி எட்டு தள்ளி இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. அங்க அன்பாவது இருக்கும், காதலாவது கடைசி வரல ஏதோ அன்பு இருக்கும். அதையும் சேர்த்து அதாவது சுகப்பிரிவு இல்லை, சுபப்பிரிவு இல்லை சார். சுகப்பிரிவு 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 வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. மாசத்துல ஒருக்க சந்திக்கிறாங்க, 10 நாளைக்கு ஒருக்க சந்திக்கிறாங்க, 15 நாளைக்கு ஒருக்க சந்திக்கிறாங்க, அப்படி வாழ்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. காதலிச்சு திருமணம் பண்ண சொல்றேன். அது இந்த திருமண வாழ்க்கையிலையும் 5, 8 சம்மந்தப்படும் போது ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா, 7, 8 சம்மந்தப்படும் போது ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அவமானத்தான் கொடுக்கும். அவங்க என்ன பண்ணணும், வேலை சம்பந்தமா கணவன் மனைவி அவர் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏதோ வாழ்க்கை ஓடும், இல்லைன்னா பிரச்சனை தான். இந்த ஷார்ட் புரிஞ்சுதா சார்? இப்போ ஒவ்வொரு பாவகத்தினுடைய தன்மைகளையும் உங்களுக்கு விளக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் தான் திருமண பொருத்தத்துக்குள்ள போவேன். இந்த 6, 8, 12 ஏன் சேர்க்கக்கூடாதுங்கிறது போவேன். சார் புரிஞ்சுதா சுப்பிரமணியம் சார்? புரிஞ்சு சார். சார் கிளாஸ் நல்லா இருக்கா சார்? சூப்பரா இருக்கு. அதிகமா கொடுத்தாலும் உள்ள வாங்குமா தெரியல. புரியல. ஆமா, இல்ல, ரொம்ப அதிகமா அதிகமா கொடுத்தா உள் வாங்குறது கஷ்டமா இருக்கும் சார். சார் இது அதிகமா கொடுக்கல. நீங்க இந்த பாவத்தை புரிஞ்சுக்குங்க. கடைசியில கிளைமேக்ஸ்க்கு வாங்க புரியும். கிளைமேக்ஸ்ல வந்தீங்கன்னா புரியும். ஓகே சார். இந்த பாவத்தினுடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பாவத்தினுடைய தன்மையை மட்டும் உள்வாங்கிக்கிங்க. இதை மறுபடியும் நம்ம திருமண பொருத்தத்துல பார்ப்போம். இது இன்னைக்கு எது கொடுக்குறேன், ஒரு முக்கியமா உங்களுக்கு கொடுத்தாகணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். அதாவது வந்து நீங்க இந்த 6, 8, 12 தான் கிளைமேக்ஸ். அது இல்ல சார் இப்போ ஓகே சார். அது இல்ல சார், இப்போ 8ஆம் வகுப்பு எடுத்துக்கீங்கல்ல சார், இது புரியுது. சப்போஸ் நீங்க 9, 10, 12, 12 போனீங்கன்னா அது கொஞ்சம் புரியும்போது கஷ்டமா இருக்குமான்னு வேற ஒண்ணு இல்லை சார். இல்ல அந்த பாவத்தில் ஒண்ணும் இல்ல சார். அந்த அந்த நான் கடைசியா அந்த கிளைமேக்ஸ் வந்து முடிக்கிறேன். கிளைமேக்ஸ்ல வந்து முடிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சு கொடுங்க. புரியல. இன்னொரு கிளாஸ் போட போறோம். இது வந்து நம்ம மறுஒளிபரப்பா 100 சாருக்காக போட்ட கிளாஸ் திருப்பியும் நம்ம இன்னொரு 2வது ஒரு ஒளிபரப்பு கொடுக்க போறோம். எது கொடுக்க போறோம்னா, இது அதிக சப்ஜெக்ட் இருக்கிறதுனால இன்னொரு முறை கவனிங்க. என்னங்க, 100 சார் வந்திருந்தாலும் திருப்பி இருக்க மறுபடியும் அந்த அன்னைக்கு வந்து கவனிங்க. என்ன அடுத்தது 5ஆம் பாவம் 9ஆம் பாவத்தின் தொடர்பு. 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உள்ள போது 9ஆம் இடம் குல வழக்கத்தையும் குல தர்மத்தையும், சார் அப்படியே எழுதுங்க. 9ஆம் பாவம் என்னத்தை குறிக்கும்னா, சார் இங்க நான் உணர்வு சார்ந்த விஷயத்தை மட்டும் தான் சொல்லிட்டு வரேன். அன்பினுடைய பேசிக் மட்டும் சொல்லிட்டு வரேன். இதுல பொருட்காரத்துவத்தை எல்லாம் சொல்லவே இல்லை. 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உள்ள பொழுது, 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் உள்ள போது குல வழக்கத்தையும் குல தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் தெய்வ அருளையும் குறிக்கின்ற பாவகம் 9ஆம் பாவகம். இது அப்படியே எழுதிட்டு ஒரு அசை போடுங்க வீட்டில் இருக்கையில. நான் திருப்பியும் அடுத்த வாரத்தில் இந்த கிளாஸ் ரீமேக் போடும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் கிளைமேக்ஸுக்கு வரல, இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு வரல. அதனால வந்து நான் இவ்வளவு கொடுக்கறதுனால பெருசா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. திருப்பியும் உங்களுக்கு இந்த கிளாஸ் மறுபடியும் போட்டு விடுறேன். இந்த கிளாஸை நான் யூடியூப்லயும் போட்டு விட்டுறேன். அப்படியே ஃபுல் கிளாஸா யூடியூப்லயும் போட்டு விட்டுறேன். இது பயன்படுத்தும், மக்களுக்கு போய் சேரட்டும். திருமண பொறுத்து அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் போய் சேர்க்கும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உள்ள பொழுது, 9ஆம் இடம் என்பது குல வழக்கத்தையும், மீண்டும் மீண்டும் கேளுங்க. நான் யூடியூப்ல போட்டு விடுறேன். மீண்டும் மீண்டும் இந்த வீடியோ போட்டு கேளுங்க. 100 சார் கேட்போம். திருப்பி கேட்கணும். ஆமா, திருப்பி கேளுங்க. இது சமூகத்துக்கு ஒரு பயன்பாடா இருக்கட்டும். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உள்ள போது, 9ஆம் இடம் என்பது குல வழக்கத்தையும் குல தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் தெய்வ அருளையும் குறிக்கின்ற பாவகம். ஐந்தாம் அதிபதி 9ஆம் இடத்தில் உள்ள பொழுது குல வழக்கத்தையும், இல்ல 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் உள்ள பொழுது குல வழக்கத்தையும் குல தர்மத்தையும்
ஆன்மீகத்தையும் தெய்வ அருளையும் குறிக்கின்ற பாவகம் மற்றும் உயர்கல்வியை குறிக்கின்ற பாவகம். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உள்ள போது ஆன்மீகம் சம்பந்தமான நட்புக்குள்ளேயோ உயர் கல்வி பயிலும் இடத்திலேயோ காதல் ஏற்படுகின்றது. இவங்க ஒரு எங்க காதலிக்கிறாங்க வச்சுக்கோங்க, 5, 7, 11 9ஆம் இடம் சம்பந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க எங்க லவ் பண்ணுவாங்க? உயர்கல்வி படிக்கும் போதோ ஆன்மீகத்தில் இருக்கும் போதோ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதோ காதல் ஏற்படுகின்றது. சார் எப்படி? சிறப்பு சார், சிறப்பு. காதலை நேசிங்க சார். இந்த இன்னைக்கு இந்த கிளாஸ் புரியும். காதலை நேசிங்க. நான் அதை எடுத்திருக்கிறேன்னா எவ்வளவு காதலை நேசிச்சிருக்கணும். உண்மை சார், உண்மை சார். லவ் நேசிங்க சார். காதலை காதலியுங்கள், அன்பை காதலியுங்கள். உங்களுக்கு இது புரியும். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உள்ள பொழுது 9ஆம் இடம் குலவழக்கத்தையும் குலதர்மத்தையும் ஆன்மீகத்தையும் தெய்வரலையும் குறிக்கின்ற பாவகம் என்பதால், உயர்கல்வியை குறிக்கின்ற பாவகம் என்பதால், ஆன்மீகத்தை குறிக்கின்ற பாவகம் என்பதால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நட்புக்குள்ளேயோ உயர்கல்வி பயிலும் போதோ காதல் ஏற்படுகின்றது. இப்போ எனக்கு 9இன் அதிபதி 5ஆம் இடத்துல. இப்ப எனக்கு என்ன பண்ணும்? இந்த வயசுக்கு என்ன பண்ணும்? ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடத்துல அவங்க மேல ஒரு நட்பும் பாசம் வரும், அன்பு வரும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க? ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவங்களா வருவாங்க. தெய்வ அருளுடையவங்களா இருப்பாங்க. இதுதான் சார். எங்க காதல் வரும்? உயர்கல்வி பயிலும் போது காதல் வரும். அதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு 20 வருஷத்தை பேக்ல கொண்டு போய் ஏன் சார் அப்படி ஏதாவது காலேஜ்ல லவ் வரும் சார். 9ஆம் இடமே தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் சார். அது வந்து இல்லையா, காலம் மீதி கலை வித்தையாராங்கிறது. அப்ப அதனால தெய்வத்து மேலையும் காதல் வரலாம். தெய்வத்தின் மேலையும் காதல் வரும். வெரி குட், வெரி குட். இப்படித்தான் கேட்ச் பண்ணணும். தெய்வத்தின் மேலையும் காதல் வரும். அங்கே சனி சம்பந்தப்படும் பொழுது மாற்று ஜாதி, ராகு கேது சம்பந்தப்படும் போது மாற்று மதம், இப்படி ஏற்பட்டாலும் கூட லக்ன பாவகத்திற்கு பாதிப்பை தருவதில்லை. பாவகிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது சமுதாய ஒழுக்கக்கேட்டை பாவமே குறிக்கின்றது இருப்பதால், சமுதாய ஒழுக்கத்தையும் இந்த பாவகமே குறிக்கின்றது என்பதால், சமூகம் வேணா ஏதாவது பேசும். சமூகத்துக்கு மத்தியில நம்ம போய் வேற மதத்துல கல்யாணம் பண்ணிட்டா, நம்ம வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டா நம்ம அப்படின்னு 4 நாளைக்கு பேசுவாங்க. சமூகம் வேணா ஏத்துக்காம ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம். சமூகம் ஒழுக்கக்கேட்டை வேணா கொடுக்கலாம் ஒழிஞ்சு, ஆனால் லக்னம் என்ற ஜாதகருக்கு இது பாதிப்பை தருவதில்லை. 5, 9 சம்பந்தம் 7ஆம் இடத்தோடு, அதாவது 5, 7, 11 9ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது கட்டாயம் சில சமயங்களில் அந்த இடத்துல பாவகரகம் நின்றுதுன்னா சமூகம் சில குறைகள் சொல்ற மாதிரி இருந்தா கூட, ஆனா இந்த காதல் என்பது உயர்ந்த காதலாகத்தான் சொல்லப்படுகின்றது. இவங்க தெய்வத்தின் மேல நீங்க காதல் கொண்டா கூட 5ஆம் இடத்தில் கேதுவோ 5ஆம் இடத்தில் சனியோ, இந்த 5, 9 சனி கேதுவோ சம்பந்தப்படும் பொழுது, இல்ல ராகு சம்பந்தப்படும் பொழுது, இல்ல கேது சம்பந்தப்படும் பொழுது இவங்க என்ன செய்வாங்கன்னா, கடவுள் மேல அதிக காதல் வச்சு போனா கூட சமூகம் உங்களை தூற்றும். எப்படி தூற்றும்? ஆண்டவன் மேல அதிக காதல் வச்சு கோயிலுக்கா போயிட்டு இருப்பீங்க, சமூகம் உங்களை ஏத்துக்குமா? பாவகிரகம் இல்லாத போது சமூகம் ஏத்துக்கும். ஒரு பெரிய பக்திமானப்பா, அவர் பெரிய இதப்பான ஏத்துக்கும். அங்க பாவகிரகங்கள் இருக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அங்கே சமூகம் உங்களை பழிக்கும். என்ன பழிக்கும்? பொழுது வரைஞ்சா கோயினா வந்திருக்கானப்பா, சாமினே வந்திருக்கானப்பா, இவெல்லாம் எங்க உழைக்க போறான். தெய்வத்தின் மேல் நீங்க வைத்த அன்பையும் சமூகம் உங்களுக்கு குறை சொல்லத்தான் செய்யும். அதையெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க.
அப்போ 5ஆம் பாவகம் 9ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெற்றாலோ, 9ஆம் பாவகம் 5ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெற்றாலோ, இல்ல 5, 7, 11ஓட 9ஆம் பாவகம் தொடர்பு பெற்றாலோ, ஒரு தெய்வீகமான காதல் அங்க வரும். தெய்வீகமான அன்பு அவங்ககிட்ட இருக்கும். தெய்வீக தன்மை அவங்ககிட்ட இருக்கும். அவங்க அன்புல ஒரு உயிர் இருக்கும். அவங்க அன்புல ஒரு கடவுளுடைய ஆற்றல் இருக்கும். அவங்க அன்புல ஒரு கருணை இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் போற்ற வேண்டும். 5, 9 சம்பந்தப்பட்ட நபர்கள் போற்றத்தக்கவர்கள். அவங்களுடைய அன்பை தூக்கி வீசிடக்கூடாது. 5, 9ஓடு 7ஆம் இடம் சம்பந்தப்பட்டதுன்னா அவங்க அன்பு மிக உயர்ந்த அன்பு. அதை நம்ம தூக்கி வீசிடக்கூடாது. அப்போ இந்த 5, 9 சம்பந்தம் என்பது தெய்வீகமான அன்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா சார், ஆமா சார். அவ்வளவுதான். இது ஒரே வரியில் சொல்லணும்னா தெய்வீகமான அன்பு. அடுத்தது